ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபி அண்ட் vlogs. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஊர் திருவிழா அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். 3 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, கார் ஃபுல்லாக. ஆதியோட அத்தை அவங்க ஊரில் தான் ஊர் நோம்பு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அந்த ஊர் நோம்புக்காக எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து மட்டும் அழைப்பு இல்லை, நிறைய வீட்டிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் போகும்போது சும்மா போக முடியாதுல்ல. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லா வீட்டுக்கும் போகும்போது ஸ்வீட் கொடுக்கறதுக்காக. காலையில் இப்போ அதை வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். விசேஷக்காரங்க கூட இவ்வளோ அலப்படப்பட அந்த சின்ன காரில் எவ்வளோ லக்கேஜ் வைக்க முடியுமோ ஃபுல்லாக வச்சாச்சு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் விசேஷம் இல்லை, வர 3-4 நாள் ஆகும். ஸோ லக்கேஜ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 9 o'clock அப்படி தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்கோம். ஊர் திருவிழாவை ஜூலை 7, 8, 9 இந்த 3 நாள்லாம் நடந்தது. நாங்கள் 7ஆம் தேதி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அன்றைக்கி சண்டே. ஆதி வேலைனப்பா நான்வெஜ்ஜை தான் வாங்கி தரையாப்பான்னு காலையிலே ஆரம்பிச்சிட்டான். இல்லைப்பா கோயிலுக்கு போகிறோம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா பக்கத்துலேயே அங்கே ஒரு கேக் பேலஸ் மாதிரி இருந்தது. அங்கே ப்ரௌனி வாங்குறேன்னு போனால் அது இல்லைன்னு சொல்லி வேற என்னமோ வாங்கிட்டு வந்தா. சரி போ உள்ள போ, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த இடத்துல படுத்துக்கலாம். முதல்ல தம்பி பாப்பா 2 பேர் கார் ஏறினாங்கனால எனக்கு பயமாக இருக்கும். கவர் கையில் வச்சுட்டு தண்ணி பாட்டில் கையில் வச்சுட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா வாமிட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அழுவாங்க. இப்போல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி போய் பழகிருச்சு. நல்ல பாட்டு கேட்டுகிட்டே வைப் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ ஊருக்கு வந்தாச்சு. அழகாபுரி. இன்னும் 3 நாளைக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். அழகாபுரி எங்கள் நாத்தனார் அவங்க சொந்த ஊர் மட்டும் இல்லை, என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலும் இங்கே தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே வருஷத்தில் 1-2 வாட்டியாவது நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம். அழகாபுரி பெருமாள் கோயில். ஆனால் திருவிழா நடக்கிறது முத்தாலம்மனுக்கு. அப்படியே ஸ்லோவாக எல்லா ஊருக்காரங்களும் கும்பிடுவாங்க. ஏன்னா சொந்த ஊருன்னா இங்கே கும்பிடுவாங்க. எங்க இருந்தாலும் வந்துடுவாங்க. இதுதான் அழகாபுரி கோயில். ஆமா, இது எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு பக்கம் நடக்குது. பொள்ளாச்சியிலேருந்து இங்கே அழகாபுரி போகிறதுக்கு ஒரு 3 hours ட்ராவல் தான். ஆனால் லக்கேஜ் எல்லாம் ஓவராக இருந்தங்காட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. சாப்பிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். போதும். எவ்வளோ அழகான விஷயம். இந்த மாதிரி ஒரு திருவிழா வைக்கணும், அதுக்கு கெஸ்ட் எல்லாத்தையும் அழைக்கணும், 3 நாள் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இல்லாட்டி எப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல பார்க்குறது. அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசிட்டு சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு வீடே கலகலன்னு ஒரே சிரிப்பு சத்தம் தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் இப்படி தான் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எப்படா இந்த விசேஷம் வைப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வச்சுருக்காங்க. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாமிக்கு போடுறதுக்காக. அங்கே சித்தி அவங்க வீட்டு முன்னாடியே மருதாணி செடி நல்ல தளன்னு இருந்ததா. கைக்கு மருதாணி வைக்கலான்ட்டு அத்தை எல்லாம் பறித்து அரைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஈவினிங் கிளம்பியாச்சு. எதுக்காக கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் குடும்பமாக எல்லாம் கிளம்பி எங்களுக்கு அழைப்பு சொன்ன வீட்டுக்கெல்லாம் ஒரு விசிட் கொடுத்துட்டு வந்தலான்னு தான் போயிட்டுருக்கோம்.
இப்போ வந்துட்டு சாமி பூஜை காணிக்க கொடுக்கணும். கரெக்டா காணிக்க வாங்கிக்கலாம். பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்லாம அந்த ஃபஸ்ட்டு நாள் எல்லா வீட்டுக்கும் போக முடியல. ஸோ குறிப்பிட்ட ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் போயிட்டு கோயில்கிட்ட போயாச்சு. முத்தாலம்மன் கோயிலுக்குள்ளற கருவறையில் சாமி சிலையெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி முத்தாலம்மன் கும்பிடுன்னு வைப்பாங்க. அந்த சாமி கும்பிட வைக்கும் போது மட்டும் சாமி செஞ்சு வச்சு 3 நாளைக்கு கும்பிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொண்டு போய் ஆற்றுல வச்சுருவாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த முத்தாலம்மன் கும்பிடு எப்போ நடந்ததுன்னா மாசிக்காக்கு வந்து 3 வயசாக இருந்தது. இப்போ வந்து மாசிக்காக்கு 13 வயசு. ஒரு 9-10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் திரும்ப கும்பிடுறாங்க. இந்த ஊருக்காரங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி திருவிழான்னு வைக்கும் போது அந்த 3 நாள் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை வீடு வாடகைக்குனாலும் பிடிச்சி திருவிழா கொண்டாடிட்டு போவாங்களாம். என்னது சித்தப்பா பேசுறீங்களா? அதானே வரும். அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரகாட்டை வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் எல்லாம் குடும்பமாக போய் உட்காந்துருக்கோம். லாஸ்ட் டைம் எல்லாம் கரகாட்டை நின்று 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல. எல்லாம் ஓடுங்களா வீட்டுக்குன்னு ஓடிட்டோம். ஆனால் இந்த வாட்டி என்னமோ நிறைய கண்டிஷன்ஸோடு தான் கரகாட்டை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அதனால எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் தூங்கணும். தம்பி பாப்பாவெல்லாம் தூங்க வச்சாச்சு. இப்போ வந்து டைம் நைட்டு 12:45 ஆச்சு. எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஊரில் ஒருத்தவங்க வீட்டில் சாமியோட பொருளெல்லாம் இருக்குமா. போய் அவங்க வீட்டில் அந்த பொருளெல்லாம் அழைச்சிட்டு ஆற்றுக்கு போய் சாமியை ஜோடித்து சாமி கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு விடிய காலம் ஒரு 3:30 மணியெல்லாம் ஆயிரும்னு சொன்னாங்க. முத்தாலம்மனோட சிலையா? நல்லா இருக்கு பார்க்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்தது தான். அன்னைக்கு காலையில் வந்து எல்லாம் அவங்க வேண்டுதலுக்காக தீச்சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து நாங்களும் அப்படியே எல்லோரும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முத்தாலம்மன் கோயிலில் கும்பிட்டு இப்போ அடுத்து பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் எந்த வழியாக தானே போகணும் கோயிலுக்கு? அப்பா தம்பி எங்கள் அப்பாக்கள் பார்த்துலாம் கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போது விழுந்துடாத. எங்க அவனை பாருங்க. இறங்கு. இறங்கியா?
ஊர் திருவிழாக்கு எங்கள் அவ்வா தாத்தா எல்லாரும் வந்திருந்தாங்க. அடுத்து இன்னொரு மாமா அவங்க வீட்டில் அழைப்பு இருந்ததா, அன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த vlog வந்து ஒரு 11 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. போர் அடிச்சிடும் இதுக்கு மேலே பார்த்தா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் அடுத்த நாள் நடந்த கெடா வெட்டு, மஞ்சள் நீராட்டம், அன்னைக்கு நைட்டு நடந்த ஆடலும் பாடலும், நாங்கள்லாம் விடிய தூங்காமல் நாயம் அடிச்சிட்டு இருந்தோம். இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சண்முக பிரியா. அதி உட்காரு, தோடு ஒன்றும் பண்ணா தோடு. இங்கே பாருங்க அத்தை, எங்க சித்தி பாருங்க பிரியாணி கபாப் மெனு சொல்லுங்க.